Students, today we are going to learn about our environment. In the lesson oda continuation da nama paaka porom. Our environment context of every around us. It has living and non-living things. It has living and non-living things. Environmental factors அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய காரணிகள். ஓகேவா? Our environment consists of everything around us. It has living things and non-living things. We are surrounded by living things such as plants and animals and non-living things such as water, bodies, sunlight, air and land. அதாவது நம்ம சுற்றி உள்ள அனைத்து சுற்றுச்சூழல்ல அடங்கி இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே ஒன்று உயிர் உள்ளதா இருக்கும், இன்னொன்று உயிரற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒன்று உயிருள்ள காரணி, இன்னொன்று உயிரற்ற காரணி. நம்ம சுற்றுச்சூழல்ல தாவரம் மற்றும் விலங்குகள் இதெல்லாம் உயிர் காரணிகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. உயிரற்ற காரணிகளுக்கு சூரிய ஒளி, காற்று, மண் இதெல்லாம் உயிரற்றவை. ஓகேவா? The living and non-living things in our environment interact with one another. Our environment is a wonderful gift to us given by the nature. அதாவது நம்ம சுற்றுச்சூழலில் உள்ள உயிர் காரணிகளும் உயிரற்ற காரணிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். ஓகேவா? இச்சுற்றுச்சூழல் இயற்கை நமக்கு வழங்கிய மிக சிறந்த பரிசு. ஓகேவா? இந்த சுற்றுச்சூழல், இந்த இயற்கை எல்லாமே அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. ஓகேவா? More to know. Environmentalist, a person who protect the environment. As an environmentalist, you can volunteer to protect plants and animals. சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்பவர் சுற்றுச்சூழல் மீது அக்கறையும் பாதுகாப்பில் ஈடுபடுறதுல அது தனிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தவராக இருப்பார். நாமும் ஒரு தனி ஆய்வாளர் மாதிரி நம்ம தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Our environment has two main factors, biotic factors, abiotic factors. Biotic factors, living organism in our environment are called biotic factors. Example, lion, plantain tree, dove, human beings act. அதாவது நம்ம சுற்றுச்சூழல்ல முக்கிய இரு காரணிகள். ஓகேவா? நம்ம சுற்றுச்சூழல்னாவே ரெண்டு முக்கிய காரணிகள் இருக்கு. அது உயிர் காரணிகள், உயிரற்ற காரணிகள். ஓகேவா? இப்போ உயிர் காரணிகள்னா என்னன்னா நம்ம சுற்றுச்சூழல்ல உள்ள உயிருள்ளவை அனைத்துமே உயிர் காரணிகள் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னென்ன? லயன்னா என்னது? சிங்கம். பிளான்டைன் ட்ரீனா வாழை மரம். டவுனா புறா. ஹியூமன் பீயிங்ஸ்னா மனிதர்கள். ஓகேவா? இவர்கள் எல்லாருமே என்னதான்? உயிர் காரணிகள். ஓகேவா? ஏபயாட்டிக்னா உயிரற்றவை. ஓகேவா? உயிரற்றவை. நான் லிவிங் திங்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட் ஆர் கால்டு ஏபயோட்டிக் ஃபேக்டர். எக்ஸாம்பிள், ஏர், சாயில், வாட்டர், சன்லைட், டெம்பரேச்சர் ஆக்ட். அதாவது நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்ற காரணிகள். இந்த உயிரற்ற காரணிகளில் நம்ம சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்துமே உயிரற்ற காரணிகள் தான். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? ஏர்னா என்னது? காற்று. சாயில்னா மண். வாட்டர்னா நீர். சன்லைட்னா சூரிய ஒளி. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. இது எல்லாமே உயிரற்றவை, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட், டிஃபரண்ட் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் லிவிங் திங்ஸ். Abiotic factors non-living things. They can breathe and grow. அதாவது biotic factors சுவாசிக்கும், வளரவும் செய்யும். ஆனா abiotic factors they cannot breathe and grow. சுவாசிக்காது, வளராது. They need food to live. அதாவது உணவு, இது உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவை. biotic factor வாழ்றதுக்கு உணவு தேவை. ஏபயோட்டிக் ஃபேக்டர் வாழ்றதுக்கு they do not need food to live.
அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவுலாம் தேவை கிடையாது. தே கேன் ஃபீல். ஏபயாட்டிக் வந்து ஃபீல் பண்ணாது. தே cannot feel. தே கேன் ஃபீல். பயோட்டிக் ஃபேக்டர் வந்து ஃபீல் பண்ணும். தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். அதாவது இளம் உயிரிகளை உருவாக்கும், அடுத்த உயிரிகள் பிறக்கும் அது மூலமா. ஓகேவா? பயோட்டிக் ஃபேக்டர்ல. ஆனா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ல தே டு நாட் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். அதாவது உயிருள்ளவைகளை உருவாக்காதது. நெக்ஸ்ட் பாருங்க, plants cannot move around like animals but they grow and their show movement towards the sun, so the plants are also biotic factors. விலங்குகளை போல தாவரங்களும் நகர முடியாது, ஆனால் துளிர்க்கும் தாவர பகுதிகள் சூரியனை நோக்கி வளரும். இந்த துளிர்க்கக்கூடிய தாவர பகுதிகள், வளர்ந்து வரக்கூடிய தாவர பகுதிகள் வந்து சூரியனை நோக்கி வளர்கின்றது. ஓகேவா? எனவே தாவரங்களும் உயிருள்ள காரணிகளும் ஆகும். தாவரங்களும் ஒரு உயிருள்ள காரணிகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, more to know. more to know. more to know என்னன்னா மேலும் அறியலாம். அமீபானா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அமீபா is an nuclear organism. It has a ability to alter its shape. It was discovered in 1755. அமீபா என்பது ஒரு செல் உயிரி. அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு. அதோட வடிவத்தை, அந்த அமீபாவுக்கு தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்கிற தன்மை இருக்கு. இது வந்து 1755 ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆஸ் பயோட்டிக் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது இங்க கொடுத்துருக்குறாங்க, பின்வரும் காரணிகளை வகைப்படுத்தணும் நம்ம. இது ஃபேக்டர்ஸ், காரணிகள் கொடுத்துருக்குறாங்க. பிளான்ஸ், சேர், ஃபிஷ், எலிஃபண்ட், வாஷிங் மிஷின், பீகாக், புக், கிளாஸ், சாக் பீஸ், கேட், ரெயின், ஃப்ராக், வாட்ச், மேன், பென், லைன், வாட்டர். இப்ப இதுல எது உயிர் உள்ளது, உயிரற்றது, எது பயோட்டிக் ஏபயோட்டிக் அப்படின்றத இந்த பாக்ஸ்ல நான் இப்ப சொல்லி கொடுத்ததுல இருந்து நீங்க எழுதலாம். அதை நீங்க ஹோம்ஒர்க்கா இதை செஞ்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, திங்க் அண்ட் ஆன்சர். A swing goes to and fro. It is living or non-living. அதாவது ஊஞ்சல் ஆடும்போது அது முன்னும் பின்னும் நகருது இல்ல, அதனால அது லிவிங் திங்ஸா, அது நான் லிவிங் திங்ஸா? ஊஞ்சல் நகர்ந்தா அது என்னது? அது வந்து நான் லிவிங் திங்ஸ். ஓகே, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இங்கே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு எழுதிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் லிவிங் திங்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கே ABIOTIC ஏபயோட்டிக் அப்படின்னு கூட ஷார்ட்டாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, நான் லிவிங் திங்ஸ்னு. நெக்ஸ்ட் பாருங்க, we get wood from tree which are the living things. A chair is made from wood. It is the chair is a living or non-living things. அதாவது உயிருள்ள மரத்திலிருந்து மரக்கட்டைகளை நம்ம பெறுறோம். உயிருள்ள மரத்துலேருந்து, மரம் வந்து என்னன்னு பார்த்தோம், பிளான்ஸ், செடிகள்லாம் என்னன்னு பார்த்தோம், உயிருள்ளவைகள்னு பார்த்தோம். இந்த உயிருள்ளவைகளிலிருந்து பெறப்படுகிற அந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தி தான் நம்ம சேர் இதெல்லாம் தயாரிக்கிறோம், செய்கிறோம். ஓகேவா? அந்த நாற்காலி, இந்த இதெல்லாம் மரத்தின் மூலமாக செய்யப்படுகிற பொருட்கள்லாம் லிவிங் திங்ஸா இல்லை நான் லிவிங் திங்ஸான்னு கேட்குறாங்க. என்னது? நான் லிவிங் திங்ஸ். அப்போ என்னன்னு சொல்லலாம்? ஏபயோட்டிக்னு சொல்லலாம். அதான் ஏபயோட்டிக்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏபயோட்டிக் உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. இது ஹோம்ஒர்க்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லி காட்டுறேன். இப்போ பிளான்ட்ஸுன்றது வந்து பயோட்டிக், PLANTS பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு சேர், சேர்ன்றது ஏபயோட்டிக், CHAIR. சேர் வந்து உயிரற்றது, ஏபயோட்டிக் அப்படின்றத நீங்கள் கிளாசிஃபை பண்ணி இந்த ஃபேக்டர்ஸை எழுதி இந்த பாக்ஸில் நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த நான் லிவிங் திங்ஸ் கேன் ஃப்ளோட்? அதாவது மிதக்கக்கூடிய பொருள் எது? இதில்
அப்படின்றத பார்க்கணும். உயிரற்ற மிதக்கக்கூடிய பொருள். அயன் ராட், ஸ்டோன், ஏர் ஃபில்டு பால், காயின். இதில் ஆன்சர் வந்து ஏர் ஃபில்டு பால். ஓகே, ஏர் ஃபில்டு பால் தான் மிதக்கக்கூடியது. ஓகேவா? அதை ஆப்ஷன் சியை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. The following statement describes some of the characteristic of living things. Identify and write the characteristic features using the given hints. அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கீழே உள்ள கூற்றுகள் உயிரற்றவின் பண்புகளை விளக்குகின்றன. இக்குறிப்புகளை பயன்படுத்தி அப்பண்புகளை அடையாளம் கண்டறிந்து எழுதணும். குறிப்புகள் இங்க கீழே கொடுத்துருக்குறாங்க. கேரக்டரிஸ்டிக் ஹிண்ட்ஸ்: மூவ், பிரீத், ஃபீல், நீட்ஸ், ஃபுட், க்ரோ, ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, டச் மீ நாட், பிளான்ட், க்ளோஸ் இட், லீவ்ஸ் வென் இட் இஸ் டச்டு. தொட்டான் சிறுங்கி தாவரத்தை தொட்ட உடனே அது என்ன பண்ணும்? அதோட இலைகள்லாம் மூடும். அது என்னது? ஃபீல்னா என்னது? உணர்ச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட், எ பப்பாயா சீட்ஸ் பிகம் எ பப்பாயா ட்ரீ. அதாவது பப்பாளி விதை வந்து பப்பாளி மரமா மாறும். இது வந்து க்ரோ, வளர்ச்சி. ஓகேவா? நெக்ஸ்ட், எ டவ் ஃப்ளைஸ் இன் தி ஸ்கை அப்படின்றது இடம் பெயர்தல். மூவ், MOVE, மூவ். ஓகே. நெக்ஸ்ட், எ க்ரோ ஈட்ஸ் கிராஸ் அப்படின்றப்ப நீட்ஸ் ஃபுட், அதுக்கு உணவு தேவைப்படுது. எ கேஸ் கிவ் பர்த் டு கிட்டன். ப்ரொடியூஸ் அப்படின்னா இனப்பெயர்ச்சி. ஓகேவா? இனப்பெருக்கம். ஓகே. நெக்ஸ்ட், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரீத் அவுட் ஏர். பிரீத், சுவாசித்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து நம்ம ஸ்கூலை சுற்றி உள்ள பயோட்டிக் ஃபேக்டர், ஏ பயோட்டிக் ஃபேக்டரை நீங்க எடுத்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.